அனைவருக்கும் வணக்கம். உணவு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இது அபரிமிதமாக இருக்குது. அபூர்வமான ஒரு மருத்துவ குணமும் அதில் இருக்குது. என்னென்னா, நம்ம டெய்லி வளர்ச்சிதை மாற்றம் இந்த செல் வேண்டாததெல்லாம் வெளியேறணும். அப்பப்போ அது அப்படி வெளியேறலைன்னாக்கா கேன்சர் வரைக்கும் என்ன வேணாலும் நோய் தாக்கும். அப்படி தாக்க விடாமல் பண்ணுற எதிர்ப்பு சக்தி அபூர்வமாக இந்த நெல்லிக்காயில் இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஒரு அற்புதமான ஆரோக்கிய உணவு. இதை நம்ம தெரிஞ்சுட்டு நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பயன்படுத்தும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட விழிப்புணர்வே இல்லை இந்த மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி. அதை சொல்லி புரிய வச்சு தான் நம்ம பண்ணணும். இதை டெய்லி அதுக்கு என்ன பண்ணணும், சமையல் உள்ள தான் நம்ம சேர்த்து இந்த ருச்சியை உண்டாக்கணும். இதை சுலபமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காய் ரொம்ப நிறைய கிடைக்கிறது. அது துருவி தயிரில் போட்டு தயிர் பச்சடியாகவும் சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாதம் சாப்பிடலாம். நெல்லிக்காயை சும்மா ஜலத்தில் அப்படியே போட்டு வச்சு லேசாக துருவி போட்டுவிட்டு அந்த ஜலத்தை வடிகட்டி கூட வச்சுருந்து குடிக்கலாம். காத்தாவெல்லாம் வெறும் வயிற்றில் குடித்தா அதோட சத்து கிடச்சிடும். அதனால் எப்படியாவது இதுனா நீரிழிவு கட்டுப்படுத்துகிற குணம் இருக்குது, சளியை கட்டுப்படுத்துகிற குணம் இருக்குது. சளிக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிப்பா. ஆனால் அதை வெளியேற்ற தன்மை இதில் இருக்குது. அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதை விடாதீங்கோ. இந்த ஆரோக்கியத்துக்கு இந்த நெல்லிக்காயை டெய்லி பயன்படுத்துங்கோ. அது ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா கூட, சாப்பாடு சாப்பிட்டா கூட நம்மளுடைய அந்த சக்தியை மீட்டு கொடுத்துரும். அதனால தான் ஏகாதசிக்கு மறுநாளைக்கு இதை சேர்த்துக்கணுங்கிறாப்புல இருக்குது. அதனால் இதனுடைய ஆரோக்கியத்தை தெரிஞ்சுட்டு நெல்லிக்காயை நிறையா பயன்படுத்துங்கோ. ஆரோக்கியத்தை வேண்டுங்கோ. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவசியம் நமக்குலாம்.